press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, this is Raj. Welcome to my channel. Friends, நம்ம last வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்டாக் அப்ளிகேஷன்ல பப்ளிஷரா ஜாயின் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுறோம். சோ நீங்க இப்போதான் புதுசா இந்த வீடியோ பார்க்கறீங்க அப்படினா கார்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏனா அப்பதான் உங்களுக்கு வந்து முழுசா புரியும். சோ அந்த வீடியோல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம மொபைல்லயே வந்து பாத்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படினு சொல்லியிருந்தேன். சோ நேத்து எல்லாமே நான் லேப்டாப்ல தான் சொல்லிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி மொபைல் மூலமா எப்படி மணி ஏர்ன் பண்றது, சோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். மொபைல் மூலமா எப்படி நம்ம வந்து ஆர்டிகல் ரைட் பண்ணி மணி ஏர்ன் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, நிறைய क्वेश्चन வந்து நேத்து கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோ வந்து கொடுக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க and மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நிறைய நண்பர்கள் ஃபர்ஸ்ட் கேட்டது அப்படினா இத மொபைல்ல எப்படி பண்றது, மொபைல்ல பண்ண முடியுமா அப்படினு சொல்லிட்டு தான் கேட்டிங்க. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல நீங்க வந்து நியூஸ் ரைட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். சோ அதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. Google Chrome வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிரவுசர். சோ அதனால அப்டேட் வெர்ஷனா பார்த்து யூஸ் பண்ணுங்க. சோ ஜஸ்ட் உங்களுடைய சர்ச் வெப் அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து mp.news.today அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்குங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தான், அப்படி இல்லை அப்படின்னா சைன் அப் இமெயில் வந்து கொடுத்துக்குங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நான் வெயிட் பண்ணுங்க. ஓகே, என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நான் சைன் இன் பண்ணிட்டேன். சைன் இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக போஸ்ட் ரைட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து சைன் அப் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷனும் இன்விடேஷன் கோடும் என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் விட்டுடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்விடேஷன் கோடு வந்து கொடுத்துருப்பேன், பட் அதை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்ட கொஸ்டின் என்னன்னா நீங்கள் எதுக்கு எங்களை சேர்த்து விட்டு எங்கள் மூலமாக தான் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இன்விடேஷன் பற்றி பேசவும் கிடையாது. அதை பற்றி ஒரு லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்கல, எல்லாமே வந்து டைரக்ட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் உங்கள் மூலமாக வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலன்றதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிலர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ கண்டென்ட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டேன், பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண முடியல, பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. பிகாஸ் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் தானா, வேற எங்கேயும் இருந்து காப்பி பண்ணுதியா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வேறு ஏதாவது இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஒரு 2 or 3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டியது கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணியை எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மணியை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வித்ட்ரால் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேடிஎம் மூலமாக வந்து ரீடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பேடிஎம் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நார்மலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக நீங்கள் ரீடம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பேடிஎம் மூலமாக நீங்கள் ரீடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது வந்து 3000 ரூபாய் என்னமோ தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பேடிஎம் மூலமாக நம்ம வந்து ரீடம் பண்ணோம் அப்படின்னா 3000 ரூபாய் இருந்தாலே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. பேடிஎம்லேருந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 0% தான் சார்ஜ். ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 3000 ரூபா வந்தவொடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் பேடிஎம் மூலமாக. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ வித்ட்ரா பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கொஞ்சம் ஹார்ட்டாக கண்டென்ட் வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ட்டாக மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அடல்ட் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடல்ட் பக்கம் போகாமல் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு சில கண்டென்ட்டையும் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். முக்கியமாக லைஃப் ஸ்டைலை பற்றி நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடல்ட் கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க.
ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஒரு கண்டென்ட் எழுதுனா நமக்கு எவ்வளோ மணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு மணி கொடுக்கல. ஸோ கண்டென்ட்டை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் 100 கண்டென்ட் எழுதுறீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வியூஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 10 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் அதிகமாக அமௌண்ட் வராது. ஸோ இதுவே நீங்கள் ஒரே ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கு அதிக அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டென்ட்டை வந்து அதிகமாக எழுதணும் அப்படின்னு யோசிக்காமல் ஸோ பெஸ்ட்டு கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கண்டென்ட் எழுதினாலே போதும். ஸோ அதுவே நீங்கள் அதிக அளவு வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணிட்டேன், அதுவும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, பட் எனக்கு வந்து மணி வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ மணி வந்து இவங்க வந்து ரியல் டைமில் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்கம் அப்டேட்ஸ் எவ்ரி டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் டியூஸ்டே மட்டும்தான் இவங்க வந்து மணியை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து மணியை வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதனால் ரியல் டைமில் வந்து உங்களுடைய மணி வந்து செக் பண்ண முடியாது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கண்டென்ட்டில் குறைஞ்சது வந்து 150 வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ வேர்ட்ஸ் மீன் ஒரு வார்த்தை, 150 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லை 150 வார்த்தைலாம் என்னால் எழுத முடியாது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 20 வாரத்தில் எழுதிட்டு ஒரு 6 இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிடும். ஸோ அதனால் குறைஞ்சது 150 வேர்ட்ஸ், அப்படி இல்லைனா ஒரு 20 வேர்ட்ஸ்க்கு எழுதிட்டு ஒரு 6 இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப் வீடியோஸையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த பேராகிராஃபில் ஒரு 2-3 லைன் அப்படியே காப்பி பண்ணி ரொம்ப சிம்பிளாக வந்து கண்டென்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காப்பி பேஸ்ட்டை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா இது காப்பி பேஸ்ட் ஒர்க்கு கிடையாது. எல்லாமே உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக நீங்கள் வந்து எழுதினா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக மணி தருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற வெப்சைட்லையோ இல்லை மற்ற போஸ்ட்டில் இருக்கிறதையோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய ஓன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட்டை வந்து எழுதுங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தர ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நார்மலாக நான் சொன்ன மாதிரி இதில் தமிழ்லேயே நீங்கள் எழுதலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் ரொம்ப அதிகமாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இவங்க இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, கீழே நிறைய டிப்ஸ் அண்ட் நிறைய கான்டெஸ்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மணி ஏர்ன் பண்ணணும்னா ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எந்த கண்டென்ட் அதிகமாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் சம்மந்தமானது, அரசியல் சம்மந்தமானது, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நேஷனல். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுவும் இங்கிலீஷில் ரைட் பண்ணிங்க, இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்லேயே எழுதலாம். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ரொம்ப அதிகமாகவே வந்து மணி தராங்க. ஸோ நான் எழுதுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தமிழ்லேயே வந்து ரைட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நான் கூடிய சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.